இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா ஹைரான்ட்டு ஷோவான் அங்க இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு நைட்டுன்னு கூட பார்க்காம அவங்க 2 பேரும் மட்டும் தனியா போய் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஷோவான், ஹைரான் எந்த நிலையிலும் நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன், என்ன உன் கணவனா ஏத்துக்க சம்மதமான்ட்டு ஹைரான் கையில கிஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ரிங் போட்டு விட்டு, நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஹேப்பன்ஸ் ஃபார் a ரீசன் ஹைரான், நம்ம 2 பேரும் தான் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க போறோம்னா எதுக்காக நான் என்னோட கடந்த காலத்துல ஒரு பொண்ணை நேசிச்சிருக்கணும், எதுக்காக கடவுள் உனக்கு கேன்சரை கொடுத்துருக்கணும், அண்ட் இந்த விஷயம்லாம் நமக்கு ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, எல்லாமே ஹேப்பன் ஃபார் a ரீசன் ஹியர். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் கஷ்ட நஷ்டம் வந்தாலும் எல்லாத்துலயும் எந்த ஒரு சகிப்புத்தன்மையும்லாம் இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுலாம் இருந்துடுறோம்னு இல்லாம 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும். என்னோட கடைசி வரைக்கும் நம்ம வாழ்நாளோட இறுதி நாள் வரைக்கும் ஒரு அழகான வாழ்க்கையை பில்ட் பண்றதுக்கு சம்மதமான்ட்டு கேக்குறான். ஹீரானோ சிரிச்சுட்டு தலையாட்டிட்டு, என்ன ஆச்சு ஷோவான் உனக்கு ஒரே பிஎல்பிஎலா சொல்லிட்டு இருக்கியேனா, அடியே என்னடி நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் பிஎல்ன்ட்டு. சரி சரி அழாத, ஆனா நான் இந்த கல்யாணத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்பா, என்ன உன்னோட ஊருக்கு கூட்டிட்டு போய் நிஜமான கல்யாணம் பண்ணிக்கோ ஷோவான்ன்றாங்க. சரிங்க மேடம் அப்படியே ஆகட்டும், நீங்க செமஸ்டர் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டு வாங்க, அது வரைக்கும் நான் ஊர்ல போய் உனக்காக காத்துட்டு இருக்கேன்னா. ஆமா ஷோவான், எக்ஸாம் மட்டும் முடிக்கிறதுல உடஞ்சு போன என்ன நீ சரி செஞ்சுட்ட, ஆனா ஹாவும் அம்மாவும் உடஞ்சு போயிருக்காங்கடா, அவங்கள நான் போய் சரி செய்யணும்ட்டு ஃபைனல் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிட்ட பிறகு ஷோவானோட ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹாவும் ஏர்போர்ட்ல பார்க்க வராங்க. அன்னைக்கு நான் உன்னை காதலிக்கிறதா போய் சொல்லிட்டேன்டா, என்ன மன்னிச்சிடு, எனக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில வேற வழி தெரியலடா, நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து முக்காவாசி டைம் ஒன்னா வளர்ந்துருக்கோம், சோ கண்டிப்பா நீ என்ன புரிஞ்சுப்ப, ஒரு நாள் நானே இதை உனக்கு சொல்லலாம்ட்டு தான் காத்துட்டு இருந்தேன்றாங்க. அதை எல்லாம் கேட்கிற ஹேரான், கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும், அன்னைக்கு பார்ட்டியில எல்லாரும் முன்னாடியும் அந்த பையன் உன்னை பிடிச்சி இழுத்துட்டு போனான் இல்லையா, அப்பவே நான் ஜான் கிட்ட நடந்த எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் ஹீரான், அவ்வளவுதான் சொன்னா. ஹீரான், அதே தான் ஆகும், எனக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும், உனக்கு என் மேல இருந்தது காதல்லாம் கிடையாது, இன்ஃபேக்ட் காதல்ன்ற ஒண்ணு இல்லவே இல்லை ஆகும், நாம தான் காதல்ன்ற பேரை பயன்படுத்தி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பழகிட்டு இருக்கோம், வாழ்ற வாழ்க்கையில தான் காதல்ன்றது இருக்கு, அதை நம்ம தினமும் சொல்லிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம அப்பா அம்மா எல்லாம் என்ன டெய்லியும் நான் உன்னை காதலிக்கிறேன் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒரு உணர்வு ஆகும், வாழ போற வாழ்க்கையில தான் அதெல்லாம் சுவைக்க முடியும்னு சொல்லி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு முறை கட்டி பிடிச்சி, எனக்கு ஷோவான் கிடைச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கையிலும் உனக்கு பிடிச்ச போன ஒருத்தி வருவா, குட் திங்ஸ் டேக்ஸ் டைம் அப்படின்னு சொன்னா அந்த குட் டைம்லாம் நீ ஃபர்ஸ்ட் கேன்சர்ல இருந்து சரியாயிவாமா அப்புறம் வரட்டும்னு சொல்றான். டேய், நான் திரும்பி வந்தாலும் வராட்டியும் ஸ்டார்ட் யோர் லைஃப் டா, உன்னையே ஏமாத்திட்டு இருக்காத, அதுக்கப்புறம் உன் இஷ்டம் உன் முடிவுப்பா, நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை, ஆனா என்ன நினைச்சுலாம் உருக்கிட்டு இருக்காத, நான் இப்போ நேரா ஷோவான கல்யாணம் பண்ணிக்க தான் போயிட்டு இருக்கேன்ட்டு கிளம்பிடுறாங்க.